நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு குருதிச்சாரல் அத்தியாயம் 38. பொற்பன்றி 3. இடைநாழியில் நடந்து கொண்டிருக்கையில் துச்சளை முற்றிலும் தனிமை கொண்டிருந்தாள். அருகே வந்து கொண்டிருந்த தாரை அந்த தனிமையை உணர்ந்தவள் போல ஒரு சொல்லும் எடுக்கவில்லை. நின்று நின்று இளைப்பாரி நடுவே ஓர் இடத்தில் சிறு திண்ணையில் அமர்ந்து ஓய்வெடுத்து அவள் தன் அறையை வந்து அடைந்தாள். பீடத்தில் அமர்ந்து விழி மூடிக்கொண்டாள். அவள் நெற்றி நரம்புகள் புடைத்திருப்பதை தாரே கண்டாள். கிளம்பிவிடலாம் என எண்ணி அவள் உடலில் மெல்லசைவு எழுந்ததுமே துச்சளை விழி திறந்து தந்தையின் கைகள் என்று சொல்லி புன்னகைத்தாள். அவள் விழிகள் சிவந்திருந்தன. தந்தையின் கைகளுக்கு தயக்கமே இல்லை. விழியுடையோர் எவருக்கும் அத்தகைய தயக்கமின்மை கைகூடுவதில்லை என்றாள். இளமையில் நான் விரும்பியது அவருடைய கைகளைத்தான். என்னை அவர் தொட்டு தொட்டு வரைந்து கொள்கிறார் என்று எண்ணினேன். அவரால் வரையப்பட்டவள்தான் நான் என பின்னர் தெளிந்தேன். தாரே, ஆம், அவர் என்னை ஒருமுறை தொடமாட்டாரா என ஏங்கினேன் என்றாள். என் தந்தை அகவை முதிர்வுக்கு முன்புதான் என்னை தொட்டிருக்கிறார். அதன் பின் அவர் என் நெற்றியை மட்டுமே வாழ்த்தும் பொருட்டு தொட்டார். ஆம், பெரும்பாலும் தந்தையர் மகளிரை தொடுவதில்லை என்றாள் துச்சளை. அவ்வகையில் நான் நல்லோர் கொண்டவள். ஆனால் அவள் முகத்தில் இருந்த தவிப்பு மாறவில்லை. அவர் என்றிருக்கும் கெடு நரகு. நரகம் முடிவிலா இருளால் ஆனது என ஏன் சொல்கிறார்கள் என்று இன்று உணர்ந்தேன். தாரே, அவர் இருக்கும் நிலையை நீங்கள் அரசரிடம் சொல்ல இயலும் அரசி என்றாள். நான் எப்படி சொல்வது அவர் இருக்கும் நிலை என்றாள் துச்சளை. அவரிடம் இன்று நீங்களோ பேரரசியோ மட்டுமே பேச முடியும். அவரிடம் இப்போது அணுக்கமாக பெண்டிர் எவரும் இல்லை என்றாள் தாரை. அவள் சொல்வதை புரிந்து கொண்ட துச்சளை, நான் அரசியை பார்த்ததுமே அதை எண்ணினேன் என்றாள். அறுபடல் என்றாள் தாரை. ஆம், குருதி வடிவது இன்னமும் நிற்கவில்லை. அவள் அவர் மீது பெருங்காதல் கொண்டவள். அக்காதல் துளி குன்றாது அவ்வண்ணமே நீடிக்கிறது இப்போதும். அவள் மறையும் கணம் வரை அவ்வாறே நீடிக்கும். ஏனென்றால் அவர் அப்படிப்பட்டவர். சில ஆண்களை அவர்களின் பெண்கள் ஒரு கணமும் அகல இயலாது என்றாள். ஆம் என்றாள் தாரை விழிகளை தாழ்த்தி. அவளை ஒரு கணம் நோக்கிய பின் துச்சளை, முன்பொரு முறை சந்திரர் என்னும் நிமித்திகர் மூத்தவரின் பிறவி நூலை நோக்கும் பொருட்டு இங்கே வந்தார். அரசி ஆர்வத்துடன் அமர்ந்து அதை கேட்டாள். இப்புவி உயிரின் பெருங்கடல் என்று அவர் சொன்னார். துகள்கள், குமிழிகள், அலைகள். சில உயிர்கள் அவற்றில் பெருஞ்சுழிகள், சில பேரலைகள். சில ஆலமரங்களை காண்கையில் பிரம்மத்தை காண்பது போல் உள்ளம் எழுகிறது. ஆழியில் பேருருவ திமிங்கலத்தை கண்டு மீண்ட சிலர் மெய்மையை சென்று அடைந்தவர்கள் ஆனதுண்டு என்றாள். எங்கள் முகங்களை நோக்கிய பின், நல்லோர் என்றோ தீயோர் என்றோ பகுப்பது நம் நலன் எனும் அளவுகோலை கொண்டே என்றார் அவர். பிரம்மமாடும் நாற்களத்தில் சில காய்கள் கருமை, சில வெண்மை. இது ஒரு பேருயிர். பெருநதி சிறு நதிகளை தன்னுடன் இழுத்து இணைத்து கொள்ளும் ஆற்றல் கொண்டது. தன் விசையாலே தன் வழிகளை அமைத்து கொள்வது. அதை உங்கள் கைகளால் முழம் போட்டு அளக்க வேண்டாம். அதற்கு மேல் ஒன்றும் சொல்வதற்கில்லை என்று சொல்லி சுருட்டி குழாயில் இட்டு திருப்பி அளித்து விட்டார் என்றாள் துச்சளை. அரசி விழி தாழ்த்தி அமர்ந்திருந்தாள். ஒரு சொல்லும் எழவில்லை. நான் அவள் முகத்தை நோக்கி கொண்டிருந்தேன். மூத்தவரை பற்றிய அச்சொற்கள் எனக்கு அச்சமூட்டின. ஆனால் அவள் முகம் பெருங்காதலால் மலர்ந்து விழிகள் நேர்மை கொண்டு ஒளிவிட்டதை கண்டேன். அப்போது உணர்ந்தேன், அப்பெருஞ்சிலந்தையிடமிருந்து அவளுக்கு மீட்பே இல்லை என. அதன் நஞ்சை ஏற்று உடல் அழித்து ஓடாவதற்காக வலையை நாடி பறந்து வந்த சிறகுகளை அழித்தவள் அவள் என்றாள் துச்சளை. தாரை, நானும் அதை உணர்ந்திருக்கிறேன் என்றாள். ஆனால் அவருக்கு ஒரு பெண்தான் என்றாள் துச்சளை. தன்னுள் ஆழ்ந்த குறைவுடையவன் மட்டுமே பெண்களை அள்ளி அள்ளி நிறைத்து கொள்கிறான். அவனுக்கு எப்போதுமே நிறைவதில்லை. அவருடைய உடலுக்கு மட்டுமே பெண் தேவை. அதற்கு ஒருத்தியே போதும். தாரே, ஆமக்கையே என்றாள். சென்று ஓய்வெடுத்து வா. நான் சற்றேனும் துயின்றாக வேண்டும். இன்றே தமையனை பார்க்க வேண்டும். அதற்கு முன்னர் அன்னையை பார்ப்பேன்.
இங்கே என்னால் ஏதேனும் நிகழ வாய்ப்பிருப்பின் நிகழ்க. அதன் பொருட்டு முழுமையாக முயல வேண்டியது என் கடன் என்றாள் துச்சலை. ஆம், நான் அந்தியில் உங்களை பார்க்கிறேன் என்றாள் தாரை. அவள் சோர்ந்து நடப்பதைக் கண்ட துச்சலை, என்னடி என்றாள். ஒன்றுமில்லை அரசி என்றாள் தாரை. நன்று, விகர்ணனையும் நான் பார்க்க வேண்டும். இளமையில் அவன் மீது எனக்கு இளக்காரம் கலந்த அன்பு இருந்தது. அவனும் குண்டாசியும் என்னுடைய களிப்பாவைகள் என்பார்கள் என்றாள் துச்சலை. அவரை அழைத்து வருகிறேன் அக்கையே என்றாள் தாரை. குண்டாசியையும் பார்க்க வேண்டும் என்றாள் துச்சலை. தாரை அமைச்சரிடம் சொல்கிறேன் என்ற பின் வெளியே சென்றாள். துச்சலை தன் அறையிலிருந்து கிளம்பிய போதுதான் தாரை அப்பாலிருந்து ஓடி வருவதை கண்டாள். என்னடி ஓடி வருகிறாய், நில் என்றாள் துச்சலை. நான் சற்று துயின்று விட்டேன் அக்கை. அதற்குள் அரச பணி என்று சுரேசர் செய்தி அனுப்பியிருந்தார். மச்சர் நாட்டு அரசர்கள் இருவர் நகர் புகுந்திருக்கிறார்கள். அவர்களை சந்தித்து விட்டு ஓடி வந்தேன் என்றாள். விரைந்து வா, அதற்காக ஓடி வர வேண்டுமா என்ன என்றாள் துச்சலை. இங்கே அரசியர் எவரும் ஓட மாட்டார்களடி. தாரை. ஆம், என்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் என்னால் ஓடாமலும் இருக்க முடியாது என்ற பின், ஓடும்போது மட்டும்தான் அக்கை நான் மச்ச நாட்டவள் என்றாள். துச்சலை முகம் மலர்ந்து அவள் தோளில் கை வைத்து, ஓடு, உன்னை எவர் சொல்வது? எனக்கு கூடத்தான் ஓட வேண்டும் என்று விருப்பம். கால்கள் அசைந்தால்தானே என்றாள். அவளுடன் வந்த சாரிகை, அரசி பேரரசியை சந்திக்க செல்கிறார்கள் என்றாள். நன்று, நானும் உடன் வரலாம் அல்லவா என்றாள் தாரை. உன்னை அதற்குத்தானே வரச் சொன்னேன் என்றாள் துச்சலை. எனக்கும் அன்னைக்குமான உறவு எப்போதுமே பாறை வெடிப்புக்குள் நீர் புகுந்தது போல எங்கு செல்கிறது, எப்படி வெளிப்படுகிறது என எவராலும் சொல்ல முடியாது என்றாள். நல்ல ஒப்புமை என்றாள் தாரை. துச்சலை. யாரோ விரலி பாடியது. விரலியர் சொல்லாத எதையேனும் சொல்லும் வழக்கமே அரச குடியினருக்கு உண்டா என ஐயமாக உள்ளது என்றாள். பேரரசி சோர்வுற்றிருக்கிறார். ஆனால் எதையும் எங்களிடம் காட்டிக்கொள்வதில்லை. தங்கையர் அவருக்கு பெரிய அரண் போல. நாம் அவரை அணுகுவதையும் அவர் நம்மை அணுகுவதையும் முற்றாக கட்டுப்படுத்துகிறார்கள். துச்சலை. அது நன்று. என் நிலையிலும் உடனிருக்கும் உறவு என்பது பெரிய கொடை என்றாள். நானே கூட சிற்றன்னையரை கடந்து அன்னையை சென்றடைய முடிந்ததில்லை. தாரை தரையை நோக்கி கொண்டே நடந்தாள். அவள் துச்சலையிடம் அணுகி பேச அஞ்சினாள். துச்சலையிடம் ஒரு தயக்கம் இல்லாமே இருந்தது. எங்கும் நுழைபவள். விழி இல்லாதவர்களுக்குரிய இங்கிதமின்மையா அது? அவள் பெருமூச்சு விட்டாள். துச்சலை அவளை நோக்கி, என்ன எண்ணுகிறாய் என்றாள். ஒன்றுமில்லை என்றாள் தாரை. சலிப்புறுகிறாயா என்றாள். இல்லை என்றாள் தாரை. அன்றி எதையேனும் அஞ்சுகிறாயா என்றாள். இல்லை என்றாள் தாரை. துச்சலை. எதையும் அஞ்சாதே என்றாள். எதையுமா அக்கையே என்றாள் தாரை. ஆம், எதையும் என்றாள் துச்சலை. தாரை சில கணங்களுக்கு பின், அவ்வாறு எவரேனும் இருக்க முடியுமா என்றாள். இயலாது. ஆனால் அவ்வாறு முயலாமல் நாம் அன்றாடம் எதிர்கொள்ளும் 1000 தடைகளை கடக்க இயலாது என்றாள் துச்சலை. தாரை மேலும் பெருமூச்சு விட்டாள். துச்சலை மெல்லிய குரலில் ஏதோ முனகியபடி நடந்தாள். பாடுவீர்களா என்றாள் தாரை. பாடுவேன். ஆனால் அரசியர் பிறர் கேட்க பாடவும் ஆடவும் கூடாது என்பதனால் என்னுள் மட்டுமே வைத்து கொண்டேன் என்றாள். ஏன் பாடக்கூடாது என்றாள் தாரை. அது பிறரை மகிழ்விப்பது அல்லவா, அதை செய்யக்கூடாது என்றாள் துச்சலை. சில கணங்களுக்கு பின் தாரை அவ்வாறல்ல என்று சொன்னாள். பாடினாலோ ஆடினாலோ அரசியரும் அரசரும் இழப்பது பிறர் மேல் கொண்டுள்ள மேலெழுகையை. அவர்கள் எப்போதும் அரசியரும் அரசரும் அல்ல. துச்சலை. மெய்தான் என்றாள். அரசர்கள் அவர்களின் உடல்களே. ஆடையணிகள், மணிமுடி, செங்கோல். பாடும்போதும் ஆடும்போதும் அவை அனைத்தும் மறைந்து அவர்கள் பெரிதொருவராகி விடுகிறார்கள் என்ற துச்சலை மெல்லிய மூச்சொலி ஒன்றை எழுப்பினாள். என்ன என்றாள் தாரை.
துச்சளை நின்றுவிட்டதை உணர்ந்து நோக்கிய பின்பு விழி விலக்கிய போதுதான் தாரை அப்பால் நின்றிருந்த பூரிசிரவஸை பார்த்தாள். அவனும் அவளை பார்த்துவிட்டு நின்றிருக்கிறான் என்று உணர்ந்தாள். அவள் உள்ளம் படபடக்க தொடங்கியது. பின்னர் வலக்கால் ஊன்ற முடியாதபடி துள்ளுவதை உணர்ந்தாள். துச்சளை நீண்ட மூச்சுடன் தன்னை திரட்டி கொண்டு மெல்ல நடந்தாள். அவள் நடக்க தொடங்கியதும் பூரிசிரவசம் நடக்கலானான். இருவரும் அருகருகே வந்தனர். அதுவரைக்கும் துச்சளை நிலத்தை நோக்கி இருக்க பூரிசிரவஸ் தூண்களையும் சாளரங்களையும் பார்த்தான். அருகே வந்ததும் இருவரும் விரைவழிந்தனர். பூரிசிரவஸ் தாழ்ந்த குரலில், "வணங்குகிறேன் அரசி" என்றான். துச்சளை, "நலம் சூழ்க." அவள் குரலும் மிக தாழ்ந்திருந்தது. "நலமா?" என்றாள். "ஆம், நலமே" என்று அவன் சொன்னான். "இன்றுதான் வந்தீர்களா?" "இல்லை, நான் சென்ற ஒரு வாரமாகவே இங்குதான் இருக்கிறேன். இங்கு வரும் அரசர்களை ஒருங்கிணைத்து சத்திரிய குடியவையை முழுமைப்படுத்தும் பொறுப்பை என்னிடம்தான் அரசர் ஒப்படைத்திருக்கிறார்" என்றான். சொற்களில் உள்ளம் எளிதாக, "நான் இப்போதுதான் வந்தேன். இன்று அஸ்வத்தாமர் நகர் புகுகிறார். அவரை வரவேற்று மாளிகைக்கு கொண்டு சென்றேன். பேரரசியை சந்திக்கும்படி ஆணை வந்தது. சந்தித்துவிட்டு மீள்கிறேன்" என்றான். இருவருக்கும் பேசுவதற்கான பொருள் கிடைத்துவிட்டதென அவர்களின் முகங்கள் எழுந்து விழிகள் சந்தித்து கொண்டமை காட்டியது. "அன்னை ஏதேனும் மந்தனம் சொன்னாரா?" என்றாள் துச்சளை. "இல்லை அரசி, தாங்கள் அறியக்கூடாததென ஏதும் இல்லை" என்றான். அவர்களின் நோக்குகளை அப்பால் நின்று பார்த்தபோது அச்சொற்கள் அங்கே ஒலிப்பது செவி மயக்கு என்று தோன்றியது. பூரிசிரவஸ் மூத்தவரை பற்றித்தான் பேசினார். நாளை மறுநாள் அவர் கலிபூசணைக்கு நாள் குறித்திருக்கிறார். அது மெய்யா என்று கேட்டார். "ஆம், உண்மையே" என்று சொன்னேன். "நான் கேள்விப்பட்டவை அச்சுறுத்துகின்றன" என்றார். "அவை அச்சமும் கவலையும் அளிப்பவையே" என்றேன். "அவர் கவலை கொண்டிருக்கிறார் சொன்னார்கள்" என்றாள் துச்சளை. அவள் விழிகள் பூரிசிரவஸின் முகத்தை நோக்கியபடி அலை பாய்ந்தன. வலக்கை ஆடை நுனியை பிடித்து முறுக்கி கசக்கி தவித்தது. தாரை மெல்ல அகன்று செல்ல காலடி வைக்க அவள் கையை பற்றி அதை தடுத்தாள் துச்சளை. பூரிசிரவஸ், "ஏதேனும் செய்ய முடியுமா என்று பேரரசி கேட்டார்கள். எவரேனும் ஏதேனும் செய்ய முடியும் என்றால் அது உங்களால் மட்டுமே" என்றேன். "நான் இனி ஒன்றும் செய்வதற்கில்லை. நீங்களோ அஸ்வத்தாமரோ செய்ய முடியும்" என்றார். "அல்ல அரசி, நாங்கள் ஏதும் செய்ய முடியாது" என்றேன். "அங்கன் என்ன செய்ய முடியும்?" "அங்கரால் மட்டுமே இனி ஏதேனும் செய்ய முடியும்" என்றேன். "ஆனால் அவர் மதுவில் மறந்திருக்கிறார். அவரிடம் சொல்லெடுக்கவே இயலாது" என்றேன். "நான் முயல்கிறேன். அவனே என் முதல் மைந்தன். இக்குடியின் மேல் பேரரசருக்கு பின் பொறுப்பு உடையவன் அவனே" என்றார். "அறிவேன்" என்றேன். அதன் பின் இருவரும் பேசிக்கொள்ளவில்லை. நான் தலை வணங்கி வெளியேறினேன் என்று பூரிசிரவஸ் சொன்னான். "நான் அன்னையைத்தான் பார்க்க சென்று கொண்டிருக்கிறேன்" என்றாள் துச்சளை. "அரசி சத்தியவிரதை சொன்னார்கள். நீங்கள் வரப்போவதாக. இவ்வழி வருவீர்கள் என எதிர்பார்க்கவில்லை." அவள் கழுத்தில் நரம்பு ஒன்று அதிர்வதை தாரை கண்டாள். கைகள் ஆடை நுனியை முறுக்க, "ஆகவேதான் இவ்வழி வந்தீர்களா?" "இல்லை அரசி, நான் தாங்கள் வருவீர்கள் என்று" என்றான் பூரிசிரவஸ். "வருவேன் என எண்ணினீர்களா?" என்று அவள் அவன் மேல் விழி நிறுத்தி கேட்டாள். அவன் பதறி தாரையை நோக்கிவிட்டு, "அல்ல, நான் வேறு வழி ஏதும் இங்கில்லை என்பதனால்" என்று குழறினான். "என்னை சந்திக்க விரும்பினீர்களா இல்லையா?" என்றாள் துச்சளை. "அது முறையல்ல அல்லவா?" என்றான். "எது?" "சந்திக்க விழைவது முறையா என கணித்த பின்னரா விளைவு எழுகிறது?" "ஆம்" என்றான். "சொல்க." "என்ன?" என்ற போது அவன் விழி வந்து தாரையின் விழியை தொட்டு சென்றது. அவள் அப்போதுதான் அவன் முகத்தை தானும் உற்று நோக்கி கொண்டிருப்பதை உணர்ந்து விழி விலக்கி கொண்டாள். "என்னை சந்திப்பதை விரும்பினீர்களா, அஞ்சி விலக எண்ணினீர்களா?" என்றாள் துச்சளை. அத்தனை துணிவாக அவளால் எப்படி கேட்க முடிகிறது என தாரை வியந்தாள். பூரிசிரவஸ் தன்னை திரட்டி கொண்டு, "சந்திக்க விழைந்தேன். சந்திக்க கூடும் என எண்ணியதுமே என் நெஞ்சு அதிர தொடங்கியது. ஆனால் அஞ்சவும் செய்தேன். ஆகவே வேறு வழி உள்ளதா என பார்த்தேன். இல்லை என்று தெரிந்தது. அஞ்சியபடியேதான் நடந்து வந்தேன்." "துச்சளை, எவர் மேல் அச்சம்?" "என் மேல்தான். நான் ஆற்றல் கொண்டவன் அல்ல"
என்றான் போரிசரவஸ். துச்சளை புன்னகைத்த போது அவள் முகம் பேரழகுடன் இருப்பதாக தாரை எண்ணினாள். கனவு கண்டு சிரிக்கும் பால் மகவின் முகம் அது. எவர்தான் ஆற்றல் கொண்டவர்கள் என்ற பின், உங்கள் அரசி எப்படி இருக்கிறார்கள் என்றாள் போரிசரவஸ். அவள் எளிய மலைமகள் என்றான். உங்கள் இயல்புக்கு ஏற்றவள் என்றாள் துச்சளை. என் இயல்புகளில் ஒன்றுக்கு மட்டும் என்ற போரிசரவஸ் புன்னகைத்து, ஒவ்வொரு நீர்த்துளியின் அளவையும் துலாவில் இட்டு முடிவெடுத்த பின்னரே தெய்வங்கள் மண்ணுக்கு அனுப்புகின்றன என்பார்கள். ஒவ்வொரு நீர்த்துளியின் அளவையும் துலாவில் இட்டு முடிவெடுத்த பின்னரே தெய்வங்கள் மண்ணுக்கு அனுப்புகின்றன என்பார்கள். துச்சளை சிரித்து, மெய்தான் என்றாள். போரிசரவஸ், நன்று அரசி, இடைநாழியில் நின்று பேசுவது முறை அல்ல. பிரிதொரு முறை அரச மரபின்படி நான் தங்களை சந்திக்கிறேன் என்றான். நான் தங்களை சந்திக்க விழைந்தேன் என்றாள் துச்சளை. என்னையா, எதற்கு என்றான் போரிசரவஸ். நான் கேட்க விழைந்த ஒரு வினா நெஞ்சிலேயே நின்றிருக்கிறது நெடு நாட்களாக. அவன் தாரையை பார்க்க அவள் விலகிச் செல்ல மீண்டும் அசைந்தாள். துச்சளை அவள் கையை பற்றி தடுத்தாள். சொல்க சொல்க என்றான் போரிசரவஸ். நீங்கள் என் பொருட்டு அவர்களை கைவிட்டீர்களா என்றாள். என்ன என்றான் அதிர்ச்சியுடன். நான் சொல்வது உங்களுக்கு புரியும். அவன் நோக்கை விலக்கி சாளரத்தை பார்த்தான். அவன் இமைகள் ஈரமாக இருக்கின்றனவா என தாரை ஐயம் கொண்டாள். அவ்வாறு நோக்கலாகாது என விலகி கொண்டாள். சொல்க என்றாள் துச்சளை. அவன் நடுங்கிக் கொண்டிருப்பது தெரிந்தது. அவன் இடக்கால் ஆடியது. சொல்க என்று துச்சளை மீண்டும் கேட்டாள். ஆம் என்றான். திடுக்கிட்டவள் போல தாரை துச்சளையின் முகத்தை பார்த்தாள். அதில் நிறைவு தெரியும் புன்னகை எழுவதைக் கண்டு திகைப்புடன் அவனை பார்த்தாள். அவர்களை நான் எவ்வகையிலும் கைவிடவில்லை. என்னை விட்டு அவர்கள் நீங்கியது முற்றிலும் என்னை மீறிய நிகழ்வுகளால். நான் எளிய மலைமகன். அரசர்களின் கணிப்புகளை என்னால் முன்னரே உய்த்துணர முடியவில்லை. ஆனால் அத்தருணங்களுக்கு பின் நான் அவர்களை உடனுக்குடன் உள்ளத்தால் கைவிட்டேன். அது உங்கள் பொருட்டே. துச்சளை பெருமூச்சுடன், நான் எண்ணினேன் என்றாள். ஆனால் நான் மெய்யாகவே சொல்வதை நீங்கள் நம்பியாக வேண்டும். அது உங்கள் அரசின் தகுதிக்காக அல்ல. எந்த அரசியல் கணிப்பும் அப்போது என்னுள் ஓங்கி இருக்கவில்லை. அரசியல் கணிப்புகள் அற்றவன் என நான் என்னை சொல்ல மாட்டேன். ஆனால் அன்று அவை இல்லை. அன்று ஓங்கி இருந்தது என்றான் போரிசரவஸ். அவள் அவனை எதிர்பார்ப்புடன் நோக்கி கொண்டு நின்றிருந்தாள். அந்த விழிகளை நோக்கிய போது ஆழ்ந்த பொறாமை பொங்குதலை தாரை தன்னுள் உணர்ந்தாள். மறுகணமே துயரம் எழ விழி தழைத்தாள். என்றாள் துச்சளை. நான் முதன்மையாக கருதியது அஸ்தினபுரியின் அரசரை. அவர் தன் பெருங்கரங்களால் என் தோள்களை தழுவிய கணம் மீண்டும் பிறந்தெழுந்தவன் நான். அவருக்காக களத்தில் மடியவிருப்பவன். அன்று அவர் தங்கையை நான் கை கொள்ளக்கூடும் என்ற எண்ணமே என்னை கிளறச் செய்தது. விண்ணக நிலைக்கு நிகர் அது. அதுவே மெய். அதன் பின் அஸ்தினபுரியின் பேரரசர். அவர் என்னை தழுவி இருக்கிறார். விண்முட்டை எழுந்து நிற்கும் இமய கொடுமுடிகளில் ஒன்று என்னை கை நீட்டி அணைத்துக் கொள்வது போன்றது அது. அவர்களின் குலத்தில் ஒருவனாதல் என்பதே என்னை எக்களிக்க செய்தது. தாரை துச்சளையின் முகத்தை நோக்கினாள். அவள் விழிகள் நனைந்த பீலிகளுடன் உணர்வெழுச்சியால் சுருங்கி இருந்தன. வாயை உள்நோக்கி மடித்து தன்னை அடக்கி கொண்டிருந்தாள். அதன் பின்னரே நீங்கள். உங்கள் கண்களைப் போல அன்றும் என்றும் என்னை கவர்பவை பிரிதில்லை. அனைத்தையும் விட என் ஆணவம். இதற்கெல்லாம் நான் தகுதியுடையவன் என்னும் பெருமிதம். என் தகுதியை நானே அறிந்த தருணம் என்றான் போரிசரவஸ். அது அல்ல என்றான போது என் உள்ளம் சோர்ந்தது. என்னை தூக்கி வீசிவிட்டது ஊழி என உணர்ந்தேன். ஆனால் இங்கிருந்து பால்கீக நாட்டுக்கு செல்லும் போது ஒரு தருணத்தில் உங்கள் விழிகளை என் உளவிழிகளால் மிக அண்மையில் என கண்டேன். அங்கு நான் கண்டது பேரன்பை. அது எது என நான் பகுத்தாயவில்லை. நான் புறக்கணிக்கப்படவில்லை என அப்போது உறுதி கொண்டேன். என் ஆணவம் கொண்டிருந்த வலி அழிந்தது. நெஞ்சு எளிதாக தென்றலில் என பால்கீக நாட்டுக்கு சென்றது. எதை இழந்தாலும் நான் முதன்மையான பலவற்றையும் பெற்றிருக்கிறேன்.
தெய்வங்கள் எனக்கு கனிந்தருளியவை அவை என உணர்ந்தேன். அவ்வுணர்வு இத்தருணத்திலும் நீடிக்கிறது. துச்சலை, நன்று பால்கீகரே என்ற பின் திரும்பி நோக்காமல் நடந்தாள். அந்த விரிவு தாரையை வியப்பூட்டியது. அவள் உடன் தொடர்ந்து நடந்தாள். பின்னால் பூரிசிரவசின் நோக்கை உணர முடிந்தது. பின்னர் திரும்பி நோக்கிய போது அவன் நெடுந்தொலைவிலென சென்று கொண்டிருந்தான். துச்சலை திரும்பி நோக்கவில்லை. அவள் உடல் முழு விசையுடன் உள்ளத்தால் உந்தப்பட்டது போல் சென்றது. திசைவெளியில் விழுந்து கொண்டிருப்பது போல. துச்சலை நின்று மூச்சிறைத்தாள். மேலாடையால் முகத்தை துடைத்து கொண்டாள். மீண்டும் பெரும் மூச்சுகள் விட்ட பின், செல்வோம், பிந்திவிட்டது என்றாள். நான் உடன் நின்றிருக்கலாகாது அரசி என்றாள் தாரை. நீ நின்று இருக்க வேண்டும் என்றாள் துச்சலை. தனியாக பேச நான் அஞ்சினேன். தாரை, ஏன் என்றாள். நீ நின்றிருக்கையில்தான் அந்த இடைநாழி ஒரு பொது இடம் என்றாள் துச்சலை. அதெவ்வாறு என்றாள் தாரை. துச்சலை புன்னகைத்தாள். அதனால் என்ன என்றாள் தாரை. நீ காதலித்திருக்கிறாயா என்றாள் துச்சலை. இல்லை என்றாள் தாரை. அப்படியென்றால் நீ நான் சொல்வதை புரிந்து கொள்ள இயலாது என்றாள் துச்சலை. ஆம் என்ற தாரை பெருமூச்சு விட்டாள். ஒரு கணம் உங்கள் மேல் பெரும் கசப்பு ஒன்று எழுந்தது அரசி. ஏன் என்றாள் துச்சலை. நீங்கள் இப்புவியின் இனிமை அனைத்தையும் துளி எஞ்சாமல் அடைந்து விட்டீர்கள். ஆம் என்று புன்னகை புரிந்தாள் தாரை. அது பெரும் துயரும் கூட அல்லவா? நம்மை வளர்க்கும் இனிமைகள் சில உள்ளன. ஆழமான இனிமைகள் நம்மை அழிப்பவை. முற்றழிப்பதே இனிமைகளில் தலையாயது என்றாள் துச்சலை. தாரை பெருமூச்சு விட்டு பின் புன்னகைத்தாள். நீ என்ன எண்ணுகிறாய் என்று துச்சலை கேட்டாள். என் உடல் அத்தனை அழகற்றாய் இருந்தது. தாரை, உடலின் அழகின்மையின் ஊடாக நீங்கள் விடுதலையை அடைந்து விட்டீர்கள் அல்லவா என்றாள். கேள், நீ கேலி பேசுவதற்கான தருணம் இது. ஆனால் நெஞ்சில் அன்புள்ள பெண்களுக்கு அது இயல்வதே அல்ல என்று இப்போது உணர்ந்தேன் என்றாள் துச்சலை. தாரை, நீங்கள் எப்படி இருந்தால் என்ன அக்கை? உங்கள் முகத்தில் இருந்து அவர் விழி விலகவில்லை. அவர் முகத்தில் இருந்தது கந்தர்வர்களுக்குரிய பேருவகை என்றாள். மெய்யாகவா என்றாள் துச்சலை. மெய்யாகவா சொல்கிறாய்? என்னை மகிழ்விக்க நினைக்கிறாயா? தாரை, இல்லை அக்கையே, மெய்யாகவே தான் என்றாள். அதெல்லாம் உடனே தோன்றுவது. ஆண்களின் விழிகளுக்கு சிக்குவது உடலே. இன்னொரு முறை என்னை நோக்குகையில் பெரிதொன்றே தோன்றும் என்றாள் துச்சலை. அந்த அகவையை அவர் கடந்து விட்டார் என்றாள் தாரை. ஆம் என்ற துச்சலை. ஆனால் அவரிடம் அகவை தெரியவில்லை. அன்று கண்ட அதே இளமையுடன் இருக்கிறார் என்றாள். தாரை புன்னகைத்தாள். அது ஏன் அவர் மட்டும் அப்படியே நீடிக்க வேண்டும்? தெய்வங்கள் காட்டும் ஓர வஞ்சனை என்று துச்சலை சொன்னாள். அது உங்களுக்கு துயரளிக்கிறதா என்றாள் தாரை. உண்மையை சொல்ல போனால் ஆம். நான் விரைந்து முதுமை கொண்டு விட்டேன் என்று துச்சலை சொன்னாள். அது எப்போதுமே அப்படித்தான் அரசி. பெண்களுக்கே முதுமை விரைந்து அணுகுகிறது. துச்சலை, நாம் கொடுத்து கொண்டே இருக்கிறோம், அதனாலாக இருக்குமோ? இருக்கலாம் என்று தாரை சிரித்தாள். ஆனால் இதுவும் நன்றே. இதை எண்ணிக்கொள்க. மீண்டும் சந்திக்கையில் இயல்பாக நீங்கள் ஒரு இனிய பொது நடிப்புக்கு செல்வீர்கள். அவர் மைந்தராகவும் நீங்கள் அன்னை போலவும் ஆவீர்கள் என்றாள் தாரை. துச்சலை, நான் மீண்டும் அவரை சந்திக்க மாட்டேன் என்றாள். ஏன் என்றாள் தாரை. அது பிழை என்றாள் துச்சலை. அரசி, அதில் என்ன பிழை என்றாள் தாரை. அதில் என்ன பிழை என நமக்கு தெரியுமே, அதுதான் என்று துச்சலை சொன்னாள். அவர்கள் மொழி அழிந்து நடந்தனர். காந்தாரியின் மாளிகை முகப்பை அடைந்த போது தாரை, மீண்டும் சந்திக்கவே மாட்டீர்களா என்றாள். அவ்வாறு எண்ணுகிறேன். தெய்வங்கள் விழைவதே நிகழும் என்றாள் துச்சலை. குருதிச்சாரல் 38வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது.